யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. அருள்மிகு தட்சிண காசி கால பைரவர் திருக்கோவில் அதியமான் கோட்டை. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி ஊரில் உள்ள ஒரு 10 கிலோமீட்டரில் அதியமான் கோட்டை இருக்கிறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் போகுது, ஆட்டோவும் போகுது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து வில்வம் வந்து காலபைரவருக்கு இங்கே சாத்தலான்னு சொன்னாங்கனால வில்வ மாலை வாங்கிக்கிட்டேன். இந்த கோவிலில் சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா முதல் காலபைரவர் கோவில்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தருமபுரியில் உள்ள அதியமான் கோட்டையில் இருக்கிற இந்த காலபைரவர் கோவில் தான். அதான் அதிக முக்கியம் வாய்ந்த ஒரு கோவில், பழமையான கோவில், பல ஆயிரம் வருஷம் கடந்த கோவில். இந்த மாதிரி எல்லா கோவிலும் இருக்க மாதிரி தான் இந்த மாதிரி வரிசை லைன் அதிகமாக, அதாவது அஷ்டமி பூஜைலாம் இங்கே வெகு சிறப்பாக நடக்கும் பௌர்ணமியில். அதால் வந்து இந்த மாதிரி கேட்டு கட்டி நமக்கு லைன்ஸில் விடுவாங்க போடுறக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த காலபைரவர் கோவில். அதாவது முதல் தமிழ்நாட்டில் முதல் கோவில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தாங்க. தருமபுரியில் உள்ள அதியமான் கோட்டை. தட்சிண காசி காலபைரவர் பேரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா காசியில் இருக்கிற பைரவருக்கு நிகரான இந்த காலபைரவர் சிலையை நம்ம மூலவர படம் எடுக்கக்கூடாது, இங்கேயே வந்து போட்டிருக்காங்க போர்டு. அதனால் நான் வந்து கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். மூலவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம எல்லா கோவிலும் இருக்க மாதிரி தான். ஏன்னா கொஞ்சம் நிறைய அலங்காரம் பண்ணி நல்லா அழகாக இருப்பார். இந்த கோவில் ஒரு முறையாச்சும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் போய் பார்க்கலாம். ஏன்னா தருமபுரி போனீங்கனாலே கொஞ்சம் கிட்ட ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 200 கொடுத்தோம். ஏன்னா 10 கிலோமீட்டருன்றதால 200 கொடுத்தோம். பஸ்ஸாக இருந்தால் நமக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபாயில் முடிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேனர் ஒவ்வொரு வருஷமும் வைப்பாங்க. இந்த என்னன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷம் எத்தனை பர்சன்டேஜ் நல்லா இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்றதை வச்சு தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு மட்டும் 95% நல்லா இருக்குது. மற்ற ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மகர ராசி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. அதனால் அந்த கேட்லாக்காக அவர் சுற்றி அந்த கோவில் நிர்வாகி சுற்றி காமிச்சார். பார்த்திங்களா, இவருக்கு பூஜை பொருள்லாம் வந்து எள்ளு, கருப்பு எள்ளு, சனீஸ்வர பகவானுக்கு படைக்கிற மாதிரி போட்டிருக்கு. பார்த்திங்களா, பேரை பார்த்திங்களா, அதியமான் கோட்டை, தருமபுரி மாவட்டம். நல்ல சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் தரிசனங்க பண்ணலாங்க. அற்புதமாக நல்ல காட்சி தருகிறார் காலபைரவர். நல்ல அம்சமாக இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா வாகனம் அவருக்கு நாய் வாகனம். இங்கே நிறைய பேர் இங்கே தான் விளக்கேற்றுறாங்க. பூசணிக்காவில், தேங்காவில் நிறைய பேர் ஏற்றிருக்காங்க. அதாவது நம்ம கொடி கம்பத்துக்காக. இங்கே ஒரு உயிர் உள்ள ஒரு காலபைரவர் உட்காந்துருக்காரு. இவ்வளோங்க. அந்த கொடி கம்பத்தாண்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நான் கொண்டு போன வில்வ மாலையை வந்து பார்த்தீங்கன்னா நாய் வாகனமாக இருக்கிற அந்த பைரவருக்கு தான் போட்டாங்க. உள்ளே இருக்கிற காலபைரவருக்கு போடலை, நாய்க்கு தான். பித்தளையாலே இருக்க அந்த நாய் அதாவது மூலவர்கிட்டே இருக்கிற பித்தளையாலே இருக்கிற அந்த நாய்க்கு தான் அந்த வில்வ மாலையை போட்டாங்க. அப்போ பாருங்கள் நாய்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்ட்டு. நம்ம சாதாரணமாக நாய்க்கு வந்து நம்ம சரியாக மதிப்பு கொடுக்கறதில்ல. ஒரு உருண்டை சாதம் கூட போடாமல் நம்ம அலட்சியமாக படுத்துகிறோம். ஆனால் கோவிலில் இருக்கும்போது நாய்க்கு எவ்வளோ மரியாதை இருக்குது பாருங்கள். காலபைரவர் கோவில், அதாவது இந்த காலபைரவர் கோவில் முக்கியத்துவம் என்னென்னா தொழில் நஷ்டம், திருஷ்டி, நம்மளை வாழ்க்கிற தொடர் துன்பங்கள், கவலைகள் எது இருந்தாலும் இந்த மாதிரி காலபைரவர் கோவில் தாங்க அதுக்கு நிவாரணம். இங்கே பார்த்தீங்களா பூட்டு, யாருக்கு தொழிலில் வந்து உங்களுக்கு நஷ்டம் அடையுதோ இல்லை எதிரிகளால் தொல்லையோ அதை நினச்சி நம்ம அதை பூட்டு போட்டு விட்டோம்னா அந்த நிவர்த்தி ஆகுன்றது ஒரு ஐதீகம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த மரத்தை சுற்றி கேட்டு, இந்த கேட்டு ஃபுல்லாக பூட்டுங்க. எப்படியும் ஒரு 1000கணக்கான பூட்டு இருக்கும். 4 திசையிலையுமே பூட்டு இருக்குது. பார்த்தீங்களா, ஒவ்வொருட அதாவது கவலைகள் போக ஒரு பூட்டு,
வீடு கட்ட ஒரு பூட்டு, அடுத்தது தொழில் நல்லா விருத்தியாக ஒரு பூட்டு, இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை உள்ள ஒரு பூட்டு. நீங்களும் போனீங்கன்னா ஒரு பூட்டு வாங்கிட்டே போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட பிரார்த்தனை வச்சு அது பூட்டிட்டு வரலாம். அடுத்தது கொடிக்கம்பம். நம்ம சாதாரணமாக ஒரு கோவிலுக்குள்ளே போகணும்னாலே வந்து கொடிக்கம்பத்தில் கும்பிட்டு தான் நம்ம அப்புறமா மூலஸ்வரை பார்க்கணும். நான் அந்த பக்கமாக அவங்க வழி விட்டதால் ரிவர்ஸில் இப்படி வந்தாச்சு. ஏன்னா முதல் போனதால் எந்த பக்கம் வழின்னு தெரியாமல் நாங்கள் கேட்டுக்குள்ளே போந்துட்டோம். எந்த கோவிலில் போனாலும் கொடிமரம் தான் ஃபஸ்ட்டு நம்ம கும்பிட்டுட்டு உள்ளே போனோம். என் கூட வந்து 2 ஃப்ரெண்டு மொத்தம் நாங்கள் 3 பேர் அந்த கோவிலுக்கு போனோம். இவங்க முன்னாடி போகிறாங்களே இவங்க ஒரு ஃப்ரெண்டு, இன்னொருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டு. இங்கே கடைகள்லாம் நல்லா இருக்குது, நிறைய இருக்குங்க. நாய் பொம்மை, பைரவர் சிலை, நிறைய விஷயங்கள் நிறையா இருக்குது. இங்கே சிறப்பு தரிசனத்துக்கான வழி. ஏன்னா நாங்கள் போனப்போ ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஒரு சனிக்கிழமை ஒரு 6 மணிக்கெல்லாம் இந்த கோவிலுக்குள்ளே வந்தோம். பரவாயில்ல, ஃப்ரீயாக தரிசனம் வந்து எந்த ஒரு யாருமே அவ்வளோ இல்லை, மக்கள் 1-2 பேர் தான் இருந்தாங்க. நாங்களும் ஃப்ரீயாக பார்த்தோம். இந்த 2 ஃப்ரெண்டு எங்களுக்கு. ஏன்னா தருமபுரியில் ஒரு கருத்தரங்குக்காக வந்தோம். அப்படியே இந்த காலபைரவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த கோவில், பழமை வாய்ந்த இந்த கோவில், காலபைரவர் கோவில். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போங்க. உங்களுக்கும் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தால் பூட்டிட்டு வாங்க. காலபைரவர் ஏன்னா நான் காசிலேயே நான் பார்த்துட்டேன், ரொம்ப சக்தி. சனி பகவான் தரிசனம் கூட கொடுப்பார், காலபைரவர் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு தரிசனம் கொடுக்க மாட்டார். ஏன்னா காலபைரவர் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு சிவனோட அம்சம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தொட்டியில் அந்த மரங்கள் வச்சுருப்பாங்க. இப்போ ரேவதிக்கு பார்த்திங்கன்னா நல்வேலியில் இருக்கும், உத்திரட்டாதி, சிறியா நாங்கள் போட்டிருப்பாருங்க. இந்தமாரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த தொட்டில் வச்சு அதுக்கு அந்த உண்டான அந்த செடி கருநொச்சி, சதய நட்சத்திரத்துக்கு கருநொச்சி. இதுமாரி 27 நட்சத்திரத்துக்கும் 27 செடி. இதில் ஒரு செடி வந்து காஞ்சிருக்கு. இது அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து நித்திய கல்யாணி. ஒரு நட்சத்திர செடி வந்து அதில் சரியாக நீர் ஊற்றல தெரியல, அது செடி இல்லை. ஒரு தொட்டியில் திருவோணத்துக்கு வந்து விஷ்ணுகாந்தி. இது உத்திராடத்துக்கு வந்து கீழாநெல்லி. ஒரு நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த விருட்சம் பார்த்திங்களா, அதுதான். இது ஒரு அபூர்வங்க. நானும் இதுவரையிலும் எந்த கோவிலையும் நான் பார்க்கவே இல்லை. போராட்டத்துக்கு குப்பை மேனி. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்க இந்த செடிகளை வளர்க்கும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும்ன்றது தான் இந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி 27 நட்சத்திரத்துக்கும் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா பேய் விரட்டி ஒரு செடி. இது மாரி தொட்டி வந்து ஒரு சில தொட்டிங்க காஞ்சிருக்கு. அனுஷா வந்து நாயுருவி செடி எங்கள் தோட்டத்தை சுற்றி இருக்குது, ஆனால் அந்த தொட்டியில் இல்லை. விசாக நட்சத்திரம் வந்து ஓரிதழ் தாமரை, அதுதான் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. அந்த தொட்டி காஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியல. இது இன்னொரு தொட்டி காஞ்சிருக்கு. சுவாதி இதுக்கு வந்து அருகம்புல்லான்னு போட்டிருக்கு. இது ஒரு செடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம். இந்த செடியும் நம்ம காஞ்சிருக்கு. நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த செடிகள் இருக்கும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வீட்டில் வளர்த்திங்கனாலே உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்கும். இது வந்து மகம் நட்சத்திரத்துக்கு உண்டான செடி. வெற்றிலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்யத்துக்கு வந்து வெற்றிலை செடி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூசம் வந்து மருதாணி செடி. ஓகே, அது மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க இந்த செடிகளை வளர்த்தா உங்களுக்கு நன்மையை பயக்கும். அடுத்தது புனர்பூசம் யானை, அதுக்குள்ளே வெளியே போயிடுச்சு. அடுத்தது இப்போ திருவாதிரைக்கு வந்து திருநீற்று பச்சிலை. இந்த செடி நானும் வச்சுருந்தேன், இப்போ இல்லை. மிருகசீரிஷம் கற்பூரவல்லி இந்த செடி இருக்குது.
அடுத்தது இங்கே தொட்டி துளசி. ரோகிணி நட்சத்திரம் வந்து துளசி, கிருத்திகை நட்சத்திரம் சங்குப்பூ. இந்த செடியும் இருக்குது. சில தொட்டிகள் வந்து இன்னும் பராமரிக்காமல் இதுவும் பாருங்க காஞ்சிருக்கு. இது எந்த நட்சத்திரம்? அந்த நட்சத்திரமே கீழ்ச்சி வச்சுருக்காங்க. நட்சத்திரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு நட்சத்திர செடி. அந்த செடியோட பேர் எனக்கே தெரியல, போர்டு பார்த்தா தான் தெரியும். வெள்ளை இருக்கு செடி. லாஸ்ட்டு செடி வந்து வெள்ளை இருக்கு செடியும் இருக்குது. இந்த இது மாதிரி தான் லைனு, ஒரு லைன் ஃபுல்லாக 27 நட்சத்திரத்துக்கு உண்டான செடிகள், ஒரு லைன் ஃபுல்லாக கடைகள், நடுவில் வந்து நம்ம அழகாக பாதை. கோவில் நல்ல பெரிய கோவில் தாங்க. இந்த தொழில் நஷ்டம் இருக்கும், எல்லாருமே வாங்க பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் 3 பேர் தாங்க இந்த கோயிலுக்கு வந்தது. நாங்கள் ஆஸ்ட்ரோ ஃப்ரெண்டு. இந்த கோவிலுக்கு வாங்க. நன்றி.